தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இந்த அழகான இறை வார்த்தைகள் அவர்களிடத்தில் பார்க்கிற அந்த நம்பிக்கையை கண்டு, அவரிடத்தில் பார்க்கிற அந்த விசுவாசத்தை கண்டு பெருமிதம் கொள்ளுகிறார் பவுலடியார். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு நம்பிக்கையை உங்களிடத்தில் நாங்கள் காண்கிறோம். இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்பதை பவுலடியார் முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியில் மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் ஆண்டவருக்கும் இறை பணியாளர்களுக்கும் கொடுக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கவும் இந்த வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அப்படி என்று சொன்னால், நான் என்னுடைய கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய கடவுளிடத்தில் நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆழமுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே சமயத்தில் அடுத்து வருகிற அழகான வார்த்தைகள், அந்த மக்களுக்கு பவுலடியார் ஒரு சில அறிவுரைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் வருகிற பொழுது எங்களுடைய அன்பு உங்கள் வழியாக பெருகுகிறது. ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்வது போல, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்று சொல்வார். அப்படியாக பவுலடியார் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் வருகிற பொழுது எங்கள் அன்பு பெருகுகிறது. அப்படியாக நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அன்பை பெருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரிடத்தில் அன்பை, அக்கறையை, பாசத்தை, பரிவை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரையாக முதல் அறிவுரையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.